Hello students, this is Iqbal. 3.15 ல second sum பார்க்க போறோம். Draw the graph of xy equal to 24 னு கொடுத்திருக்காங்க. xy equal to k ஃபார்மேட்ல கொடுத்தாங்கனாவே அது வந்து என்ன வரும்? indirect variation தான் வரும். சரியா? k இந்த k க்கு பதிலா constant அவ்வளவுதான். Using the graph find y when x equal to 3. x equal to 3 இருக்கும்போது y ஓட வேல்யூ கேக்குறாங்க. அதுக்கு அப்புறம் y equal to 6 இருக்கும்போது x ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இத வந்து எடுத்துக்கலாம். xy equal to 24 அது எடுத்துக்கலாம் அப்படி. xy equal to 24. அப்போ y equal to மாத்திக்கோங்க இது 24 by x. இப்போ என்ன பண்ண போறோம்னா put x equal to 1. x equal to 1 இருந்துச்சுன்னா y equal to 24 வரும். ஓகேவா? சரி, x equal to 1 போடுறேன். அப்போ y equal to 24. இப்படி வரும். y equal to 24 by 1 is equal to 24 அப்படின்னு வருமா? அப்புறம் put x equal to 2. 2 போட்டிங்கன்னா y equal to 24 by 2 is equal to 12 கிடைக்கும். அப்புறம் put x equal to 3 போடலாம். 3 போட்டிங்கன்னா y equal to 24 by 3. 3 8s are 24 அடிச்சிங்கன்னா 3 8s are 24. அப்போ 8 times எல்லாத்துக்கும் அடிச்சு தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான் போதும். இது ஏன்னா அவங்க கொடுத்த வேல்யூக்குள்ளே வந்துருச்சு. x equal to 3 இருக்கும்போது நம்மளுக்கு 8 கிடைக்குது. அப்புறம் y வந்து எப்போ 6 ஆகும்னு கேட்குறாங்க. சரியா? அது வந்து டயக்ராமில் போட்டு காமிக்கலாம். இல்லை இங்கேயே போட்டுறேன். சும்மா ஜஸ்ட் போட்டுருவோம். put x equal to 4. x equal to 4 போட்டிங்கன்னா y equal to 24 by 4. இங்கே அடிச்சிங்கன்னா என்ன கிடச்சிரும்? 6 கிடச்சிரும். அவ்வளோதான், எல்லாமே இதிலே வந்துருச்சு. சரியா? ஸோ இது அப்படி நம்ம ஒரு டேபிளில் போட்டு பார்க்கலாம். இங்கே x இருக்கட்டும், இங்கே y இருக்கட்டும். x வந்து நான் 1 போட்டேன், y வந்து 24 கிடச்சிது. x வந்து 1 போட்டேன், y வந்து 24. அப்புறம் x வந்து 2 போட்டேன், y வந்து 12 கிடச்சிது. சரியா? அப்புறம் x வந்து 3 போட்டேன், y வந்து 8 கிடச்சிது. அப்புறம் x வந்து 4 போட்டேன், y வந்து 6 கிடச்சிது. அவ்வளோதான் இது. இதில் பார்த்தாவே தெரியுது நம்மளுக்கு x வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது y வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ அது இன்டைரக்ட் வேரியேஷன். அப்போ x வந்து இன்க்ரீசஸ், y வந்து டிக்ரீசஸ். Therefore, indirect variation or inverse variation. ஓகேவா? அப்போ xy ஈக்குவல் டு என்ன வரும்? k. அதான் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்களே. அப்போ xy ஈக்குவல் டு 24. அவ்வளோதான் இது. வேரியேஷன் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வேல்யூ போடணும், எடுத்து போட போகிறோம். சரியா? ஓகே, இங்கே வந்து பிளாட்டிங் பாயிண்ட் என்ன இருக்குது? 1,24 இருக்கா? அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. 1,24. அப்புறமா 2,12. அப்புறமா 3,8. அப்புறமா 4,6 பிளாட்டிங் பாயிண்ட். இங்கே நம்ம அப்படியே பிளாட் பண்ண போகிறோம் அது எல்லாத்தையும். சரியா? ஓகே. ஸோ அப்புறம் 1,20 ஃபஸ்ட் எடுத்தோடனே 1,24 பாருங்கள். 1க்கு நேராக அப்படியே வச்சுட்டு அப்படியே மேலே கொண்டு போங்க. 24 இருக்கா? அதுக்கிட்ட மார்க் பண்ணிடுங்க. சரியா? 1,24 நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 2,12. 2 எங்கே இருக்குது? 12 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அப்படி இங்கே இருக்கா? எக்ஸ்லேருந்து இப்படி 2 x equal to 2 y equal to 12 இங்கே ஸ்டாப் பண்ணிக்கணும். சரியா? 2,12. அப்புறம் பார்த்தீங்கன்னா 3,8. எக்ஸில் 3 ஒயில் 8. எக்ஸில் 3 இங்கே இருக்கா? ஒயில் 8. அப்போ இங்கே வரணும். அப்புறம் 4,6. எக்ஸில் 4 ஒயில் 6. எக்ஸில் 4 இங்கே இருக்குது, ஒயில் 6 இங்கே இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 2 வேல்யூ கூட போட்டுக்கலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ இதோட போதும், பட் தேவைன்னா போட்டுக்கலாம். இங்கே என்ன பண்ணுறேன்? புட் x equal to 2 போடலாம்ல.
2 போட்டிங்கன்னா y equal to 24/2 அப்போ என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும் அப்போ நான் 2 எக்ஸ்ட்ரா போடுறேன் எனக்கு என்ன கிடைக்குது 12 கிடைக்குது ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்போது இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன கிடைக்குதுன்னா 2,12 தேவையில்லை அது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக தெரியுதுனால நானே போடுறேன் ஓகேவா கண்டிப்பாக போட்டாகணுமான்னு கேட்டேன்னா போட்டாக வேண்டிய அவசியம் கிடையாது சரியா இங்கே 2 போட்டால் 12 கிடைக்குது சரி x equal to 2 எஸ் போட்டாச்சு ஆக்சுவலாக ஓகே x equal to 4 போட்டிருக்கேன் அப்போ x equal to 6 போடணும் சாரி 6 போடணும் நான் மாற்றி போட்டிருக்கேன் தலையிலாக போட்டிருக்கேன் x equal to 6 போட்டிங்கன்னா y equal to 4 கிடைக்கும் x equal to 6 போட்டிங்கன்னா y equal to 4 4 6 are 24 அப்போ 6க்கு நேராக தான் அதை நம்ம ட்ரா பண்ணோம் சாரி x equal to 6னா y equal to 4 4 6 are 24 ஓகேவா இப்போ x equal to 8 போட்டிங்கன்னு வச்சிங்களேன் y equal to 3 கிடைக்கும் இந்த இடத்துல போட்டிங்கன்னா x equal to 8 3 8s are 24 புரியுதா x equal to 3 போட்டிங்கன்னா y equal to 8 போட்டுக்கலாம் தேவையில்லை இருந்தாலும் போட்டுக்கலாம்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ அதை நம்ம அதை ட்ரா பண்ணிடலாம் ஓகே இது வேறு வழியில் இப்படி தான் ட்ரா பண்ணி ஆகணும் சாரி பார்த்தா தெரியுது நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருதா இப்படி போடவே கூடாது அப்படிலாம் வளைஞ்சு வளைஞ்சு வரக்கூடாது நீங்கள் ஸ்கேல் இது வச்சு கொஞ்சம் கரெக்டாக போடுங்க ஓகே போர்டை திருப்பிலாம் நல்லா போட முடியாது அதனால தான் நான் கொஞ்சம் இந்த இடத்துல பெண்ட் ஆகிடுச்சு இப்படி போடக்கூடாது கரெக்டாக அப்படி கவ் வந்து எக்ஸாக்டாக அப்படி டேர்ன் ஆகி வரணும் இங்கே வரும்போது அப்படி இந்த சைடு வந்திருக்கணும் சரியா ஓகே ஸோ புரியறதுக்கு தான் போட்டிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இங்கே சாரி x equal to 3 இருக்கும்போது y equal to என்னன்னு கேட்குறாங்க x equal to 3 நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதுலேயே ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை நம்ம அதை மார்க் பண்ணி காமிச்சா போதும் சரியா x equal to 3க்கு நேராக y equal to என்ன கிடச்சிருக்கு 8 கிடச்சிருக்கு அதான் ஆன்சர் அதுக்கான ஆன்சர் அப்புறம் ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க x equal to x கேட்குறாங்க y equal to 6 இருக்கும்போது y equal to 6 இங்கே இருக்கா அது அப்படி ஜாயின் பண்ணினா இங்கே வந்து இன்டர்செக்ட் ஆகுதா அப்போ y equal to 4 அது எழுதிட வேண்டியது தான் தட்ஸ் ஆல் அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து x equal to 3 இருந்தால் y equal to என்ன கிடச்சிருக்குன்னா 6 கிடச்சிருக்கு சாரி 8 கிடச்சிருக்கு 3 8s are 24 செகண்ட் ஒன் வந்து y equal to 6 இருந்தால் x equal to 4 கிடச்சிருக்கு தட்ஸ் ஆல் ஆன்சர் ஓகேவா